எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் சங்கீதா அவர்களை பற்றி சில முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயங்களை ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே கண்கள் கலங்கி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை த்ரிஷா அவர்கள் சங்கீதா அவர்கள் குறித்து சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கமான வீடியோவாக இதை நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து சோசியல் மீடியாக்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இதை தெரிஞ்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் இப்படி அடுக்கடுக்கான பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்போ என்னதான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னா எலெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்கவே எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்படிலாம் இருக்கிறப்ப கடந்த 2 நாட்களாக என்ன ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சுன்னா, தளபதி விஜய் அவர்கள் NDA தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரப்போறாரு அப்படிங்கிற விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் மற்றும் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்னாடி எல்லாரும் என்ன பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோட கல்யாணத்துக்கு வந்ததை பற்றி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினி அவர்களை பற்றி சொன்ன விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ரஜினி அவர்கள் டிவிகே கட்சியை குறித்தும் தளபதி விஜய் குறித்தும் சொன்ன விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, தளபதி விஜயை சுற்றியே தான் கடந்த ஒரு 2-3 மாத காலமாக பரபரப்பான விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு 3 மாத காலத்தில் தளபதி விஜய் அவர்கள் எதிர்கட்சியினரையும் சரி ஆளும் கட்சியினரையும் சரி பல விமர்சனங்கள் வச்சிருந்தார். இதில் முக்கியமான விமர்சனம் இப்போ ரீசெண்டாக இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி DMK உடைய கட்சி ரொம்ப முக்கியமாக ஸ்டாலின் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, வர வருவாயில் தமிழகத்துக்குன்னு வர வருவாயில் 30% அவங்களுடைய குடும்பத்தினரே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது 4 லட்சம் கோடியில் 30% இவங்களே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, ஒரு நியூஸ் சேனல் கூட இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசவே கிடையாது. இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசின அனைத்து விஷயத்தையும் ஒளிபரப்பினவங்க இந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் கட் பண்ணிட்டு ஒளிபரப்பி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை யாருமே பரபரப்பாக்கல, யாருமே ட்ரெண்டிங் டாபிக் ஆக்கல. ஆனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் நியூஸை பரபரப்பாக்குறாங்க, ட்ரெண்டிங் டாபிக் ஆக்குறாங்க. பார்த்திபன் அவர்கள் த்ரிஷா குறித்து சொன்ன விஷயத்தை ட்ரெண்டிங் டாபிக் ஆக்குறாங்க, பரபரப்பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பாஜகவோட கூட்டணியில் சேரப்போறாரு அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை பரபரப்பாக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் டிவிகே கட்சிக்கு எதிராக திரும்பிட்டாரு, ஆதவ் அர்ஜுனா இப்படி சொல்லிட்டாருங்கிற விஷயத்தை பரபரப்பாக்குறாங்க. ஆனால் இத்தனை விஷயத்தை பரபரப்பாக்குறவங்க தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு ஆளும் தரப்பினருக்கு எதிராக பேசின விஷயத்தை பரபரப்பாக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்னா இது முழுக்க இந்த பரபரப்பான விஷயங்களையும் பொய்யான செய்திகளையும் யார் பரப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ த்ரிஷா சொன்ன விஷயம் மிக பெரும் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தகவல் பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. சங்கீதா அவர்களை பற்றி அவங்க சொன்ன விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மொத்த உலகமே என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, த்ரிஷா அவங்க கெட்டவங்க, த்ரிஷா அவங்க மோசமானவங்க, என்னடா த்ரிஷா இப்படிப்பட்ட வகையாக இருக்கிறாங்களே, என்னடா த்ரிஷா ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டாங்களே, த்ரிஷா ரொம்பவே கேவலமானவங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க யாருக்காக இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை யாருமே கேட்கல. யாரை எதிர்பார்த்து யாருக்காக காத்திருந்து இத்தனை நாள் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே கேட்கல. அவங்க யாருக்காக மனதளவில் ஆசைப்பட்டு இத்தனை நாள் இவ்வளோ பெரிய பணக்கார கோடீஸ்வர மாப்பிள்ளைகள் அதிகார வர்க்கத்தை சேர்ந்த மாப்பிள்ளைகள் வேண்டான்னு சொல்லி அவங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்காக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே கேட்கல. இந்த விஷயத்தை யாருமே கேட்கல. ஆனால் எல்லாருமே த்ரிஷா அவர்கள் மோசமானவர்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப த்ரிஷா அவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட தகவல் சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
த்ரிஷா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசப்படுற மாதிரி ரொம்பவே மோசமான, ரொம்பவே ஒரு குடும்பத்தை கெடுத்த அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. அவங்க ரொம்பவே சாஃப்டான, எல்லார் மேலேயும் அன்பு காட்டுற, எல்லாரையும் மதித்து நடக்கிற, அதே மாதிரி பாசத்துக்காக ஏங்குற, தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட ஒருத்தன் தனக்கு கிடைக்காம போய் ஆனால் அவனையே நினச்சி வாழ்கிற ஒரு சாதாரண பெண் தான் த்ரிஷா அவர்கள். நீங்கள் அவங்கள என்ன வேணால் தப்பாக சொல்லலாம், ஆனால் அவங்க ரொம்பவே தன்னை சுற்றி இருக்கிற ரொம்பவே நல்லா நடத்துகிற ஒரு பெண்மணி தான் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு சில முக்கியமான நபர்கள் சொன்ன தகவல் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, நாம் த்ரிஷா அவர்கள் சங்கீதா குறித்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தளபதி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் நடந்த டைவர்ஸ் பற்றி பல பேர் பலவித கருத்துக்கள் சொன்னாலும், தளபதி விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும் இருவருக்கும் சேர்ந்தாப்போல நண்பர்களாக இருக்கிறவங்க சொல்கிற சில முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அப்படி ஒரு குறிப்பிட்ட நண்பர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். அது எப்படி எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது அந்த மனுஷன் விஜய் மேலே இத்தனை குற்றச்சாட்டை போடுறீங்க? அதாவது தான் மனைவியாக இருந்தவங்களையே அவங்களுக்கு எதிராக டைவர்ஸ் அப்ளை பண்ணி அவங்களுக்கு எதிராக திருப்பி வச்சுட்டீங்க. இதெல்லாம் எப்படி அவர் அது விஜய் தாங்கிட்டு வர போகிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அவன் தாண்டிட்டு அவன் ஜெயிச்சு நின்னானா அவன் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்துவாங்கிறதுல சந்தேகம் கிடையாதுன்னு ஒரு நண்பர் சொன்ன விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஓகே நேயர்களே, இப்போ அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது த்ரிஷா அவர்கள் சங்கீதா குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சங்கீதா அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது எல்லோரும் நான் தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் அப்படி பண்ண கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் ஒரு சாதாரண பெண்மணி தான், நான் படங்கள் நடிப்பேன், அதே மாதிரி என்னுடைய கெரியர் அதிகபட்சமாக நான் இருந்தது விஜய் அவர்களோட தான். அதனால் விஜய் அவர்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணிக்கு எவ்வளோ கொடுமைகள் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு இடத்துல விஜய் மாதிரி ஒரு மனிதன் என்னை அரவணைச்சு என் மேலே பாசத்தை காட்டி எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால விஜயை எனக்கு எப்பயுமே ரொம்பவே பிடிக்கும். அவரை எப்பயுமே என் கூட நண்பனாக இருக்கணும், அப்படித்தான் நான் நினைப்பேன். இன்னொரு பக்கம் சங்கீதா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறேன். சங்கீதாவும் த்ரிஷாவும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக நான் எவ்வளோ விஜய்கிட்ட பேசினேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் சங்கீதா அவர்கள் என்னை எப்படியெல்லாம் திட்டினாங்க அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே தெரியாது. அது என்னை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு த்ரிஷா அவர்கள் சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்குது. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? த்ரிஷா அவர்கள் நல்லவர்களா, சங்கீதா அவர்கள் நல்லவர்களா, இல்லை யார் மேலே தான் தவறு இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.